ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரேஷ் சம்பத் அவர்களின் இயக்கத்தில் நடிகர் ஆரவ், ஆஷிமா நர்வால், கே.எஸ். ரவிக்குமார், யோகி பாபு அவர்கள் நடித்து வெளியான படம் தான் ராஜபீமா அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2018 பிக் பாஸ் முடிஞ்ச அடுத்த வருஷம் நம்ம ஆரவ் வச்சு எடுத்தா ஒரு மிகப்பெரிய படத்தை வந்து எடுத்துடலாம், நல்லா கல்லா கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் மோகன் அப்படின்ற ஒரு தயாரிப்பாளர் ஆரவ் வச்சு ராஜபீமா அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தாரு. ஆனால் அவர் எந்த நேரத்தில் ஆரம்பித்தாரோ பாவங்க, கிட்டத்தட்ட 8 வருஷம் கழிச்சு 2025 இந்த வருஷம் ஜனவரி மாதம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் 2017 பிக் பாஸ் ரிலீஸ் ஆனப்போ ஆரவ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது. அவருக்கு நல்ல ஃபேம் ஆனார். ஏன்னா ஃபஸ்ட்டு சீசனு பார்க்கறதுக்கும் கொஞ்சம் மாடல் மாதிரி நல்லா இருப்பார் இல்லைங்களா. ஸோ அதனால் அவரை நம்பி 2018 அந்த படத்தை ஆரம்பித்தாங்க. ஆனால் பாவங்க என்ன பண்ணுறது, எல்லாம் நேரம் காலம் அதெல்லாம் இருக்குதுல்ல சினிமாவில். ஸோ அதெல்லாம் பார்த்து தானே வெளில வரணும். அந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டாங்க. சரி, இருந்தாலும் இப்போ அந்த படம் ஒரு வழியாக ரிலீஸ் ஆகிடுச்சே. 8 வருஷமானா 18 வருஷமானா அதான் படம் வெளில வந்துச்சு. ஸோ இப்போ அந்த படத்தை பற்றி நம்ம பேசுவோம். அந்த படம் வந்து ஏற்கனவே தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு, இப்போ ஓடிடியில் வந்துருச்சு. இந்த படத்தோட கதை எப்படி அப்படின்னு என்ன சிம்பிளாக கேட்டிங்கன்னா நானும் சிம்பிளாகவே சொல்லிடுறேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டோனிஜா, அதாவது நம்ம தாய் நடிகர் டோனிஜா அவர்கள் நடிப்பில் வெளியான தம்யூம் குங் அப்படின்ற மாதிரி ஒரு படம் வந்தது. இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. இந்த படத்தோட கதையை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டோனிஜா அவர்கள் அவரோட கிராமத்தில் இருக்கும்போது ஒரு சின்ன யானைக்குட்டி எடுத்து வளர்த்துட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அந்த யானைக்குட்டி வந்து பெருசாகிடும், இவரும் பெரிய பையனாடுவார். ஸோ 2 பேரும் அண்ணன் தம்பியாக வளருவாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த காட்டுக்குள்ளே அந்த கிராமத்துக்குள்ளே இந்த யானை மிருகத்தெல்லாம் கடத்தி அதோட தந்தத்தெல்லாம் எடுத்து விற்கிற ஒரு ஸ்மக்லிங் குரூப் ஒருத்தன் வருவான். அதை பார்த்து அந்த யானையை பிடிச்சி கடத்தின்னு போயிடுவானுங்க. இதுக்கப்புறம் அந்த யானை எங்கே போச்சு அப்படின்னு ஒரு ட்ராக் பண்ணி ஆஸ்திரேலியாவுக்கெல்லாம் போய் அந்த யானையை வந்து மீட்டு கொண்டு வந்தாரா இல்லையா அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை. அதாவது நான் சொல்கிறது தம்யூம் குங் படத்தோட கதை. ஸோ அதே கதையை அப்படியே உல்டா பண்ணி தமிழில் நம்ம ஆரவ் வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ராஜபீமா அப்படின்ற படம். ஒரே ஒரு வித்தியாசம், இந்த ராஜா அப்படின்றது வந்து நம்ம ஆரவ், பீமான்றது அந்த யானை. ஸோ எப்படி அந்த யானையை வந்து காப்பாற்றினாரு அந்த ஸ்மக்லர்ஸ் கிட்டேருந்து அப்படின்றது தான் ஆரவ் அவர்கள் நடித்த இதே படத்தோட கதை. ஸோ இப்போ இந்த படத்தோட கதை வந்து ஒன்லைன் இதுதான். இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் 8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவோட பேட்டர்ன் சிஸ்டம் எப்படி இருந்தது அப்படின்றத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அன்றைக்கி வந்து ரொம்ப கமர்ஷியலாக இருந்தது, ஜாலியாக இருந்தது, கதை வந்து ரொம்ப நல்லா இருந்தது, எல்லா நடிகர்களும் நல்லா நடித்தாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இன்றைக்கி எவனுமே நடிக்கிறது கிடையாது, என்னென்னமோ பண்ணுறானுங்க, நம்ம எதை பண்ணாலும் ரசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஆடியன்ஸோட மனநிலை இருக்குது. ஆனால் அன்றைக்கி 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஆரவ் அவர்களே கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. யோகி பாபு அவர்கள் அட்லீஸ்ட் கொஞ்சம் காமெடியாச்சும் பண்ணியிருக்காரு. கே.எஸ். ரவிக்குமார் தான் இந்த படத்தில் வில்லனாக பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு வில்லத்தனத்துக்கு ஏகப்பட்ட ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அம்சமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இந்த படத்தில் ஏகப்பட்டது இருக்குது. எல்லா நடிகர்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் மசாலா என்ன, எந்த அளவுக்கு தேவை, எவ்வளோ சிட்டிகை தேவை அப்படின்றத அந்த படத்தில் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற படத்தில் கமர்ஷியல் மசாலான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆபாசங்கள் தான் வந்துட்டு இருக்குது. ஆனால் இந்த படத்தில் எங்கெங்கே என்னென்ன வைக்கணும் அப்படின்றத, அந்த ஸ்க்ரீன் பிளேவை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும், என்ன தான் வந்து நாட்டு சின்னதாக இருந்தாலும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆக்ஷன் படமாக கொண்டு போகக்கூடாது. இதில் நிறைய விஷயங்கள் இருக்கணும், பாலிடிக்ஸ் இருக்கணும், சென்டிமெண்ட் இருக்கணும், உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா பெரிய நடிகர்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி அது ஒரு மசாலா படமாக தான் கொண்டு போயிருக்கிறாங்க. ரொம்ப செலவு பண்ணாமல் இருக்கிற காசை வச்சு ஒரு கிராமத்துள்ளே இந்த படத்தை முடிச்சிருக்கிறாங்க. அதனால் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் அன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ரிலீஸ் ஆயிருந்தா ஆரவ் அவர்களுக்கு அன்றைக்கி இருந்த ஒரு ஃபேமுக்கு, அதுக்கப்புறம் ஓவியா அவர்கள் ஒரு கேமியோ வந்திருப்பாங்க. யாஷிகா ஆனந்த் அவர்களுக்கெல்லாம் அன்றைக்கி ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லாவே இருந்தாங்க கிளாமரா. ஸோ யோகி பாபு அவர்களும் வளர்ந்து வரும் நடிகராக தான் இருந்தார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த படம் வந்து அன்றைக்கி கமர்ஷியலாக கண்டிப்பாக ஹிட் ஆயிருக்கும். ஆனால் 8 வருஷம் வச்சு வந்தனால அந்த படம் வந்து இன்றைக்கி எப்படி ரெஸ்பான்ஸ் தேட்டரில் கிடச்சிது அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். பெருசாக ஒன்றும் கிடைக்கல. இன்றைக்கி ஓடிடியில் வந்தனால எத்தனை பேர் அந்த படத்தை பார்க்குறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ ஆரவ் அவர்கள் பாவம், அவரும் ஹீரோவாக ஆரம்பித்து கடைசியில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள வில்லனாகவே மாறிட்டார். இது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் ஒரு ஹைலைட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் யானையை வச்சு இருக்கிற படம்னால நல்லா ட்ரெயின் பண்ணி இந்த யானையை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த யானைக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. யானை வந்து நிறைய ஸ்டண்ட் பண்ணுது. இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. யானை வர சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் அந்த படம் வந்து ஒரு போரிங்கான படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல மாட்டேன். ஒன் டைம் வாட்சபிள் படம் தான், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 3.